Hi friends, இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான அப்ளிகேஷனோட தான் வந்திருக்கோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் மூலமா எப்படி பணம் ஏர்ன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ அதனால இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த கேம் வந்து எப்படி ப்ளே பண்றது, இதுல இருந்து பேங்க் அக்கவுண்ட்க்கு எப்படி மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, பேடிஎம் அக்கவுண்ட்க்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அது பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களோட விஷயம் உடனுக்குடன் வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணி ரொம்ப ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் நேம் வந்து பாத்தீங்கன்னா ரோட்டோபஸ். இது வந்து சேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ட்ரீம் 11ல வந்து கண்டிப்பா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வின் பண்ணி இதுல வந்து பணம் ஏர்னிங் பண்ணிருப்பீங்க. சேம் அதே மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் தான். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஏர்னிங் பண்ணலாம். இது நீங்கள் ஓப்பன் பண்ணோட ஃபஸ்ட் டைம் வந்து ரெஜிஸ்டர் கேட்கும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க. ரெஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரோமோ கோடு கேட்கும். ஹேவிய ப்ரோமோ கோடுன்னு அந்த ப்ரோமோ கோடு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 rupees வந்து இன்ஸ்டன்ட்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துடும், ஓகேங்களா? பட் நீங்கள் அந்த ப்ரோமோ கோடு கொடுக்கலைன்னா உங்களுக்கு அது வந்து வராது. அந்த ப்ரோமோ கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா TAT100, ஓகேங்களா? நான் அந்த சைட்டில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 லீக் இருக்குது, ஓகேங்களா? இந்த 4 லீக்கில் நீங்கள் எப்படி இருந்தாலும் இதை வந்து பெட்டிங் கட்டிக்கலாம். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். இங்கே பாருங்கள், எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் குறைஞ்சபட்சமாக 5 ரூபா இருந்தால் கூட இதில் வந்து பெட்டிங் கட்டலாம். ஆனால் மற்ற அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? இதில் வந்து 5 ரூபா நீங்கள் வச்சு கூட பெட்டிங் கட்டிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட்டுங்க மை வாலெட்டுன்னு பார்த்தீங்களா, இதில் தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ அவைலபிள் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கும். நீங்கள் என்னோட ப்ரோமோ கூட யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 100 rupees காமிக்கும். பட் ஆனால் டேரெக்டாக நீங்கள் அந்த 100 rupees வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்க முடியாது. அவங்க ஒரு 50 ரூபா கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஒரு 50 ரூபா போட்டால் தான் 100 ரூபாய்க்கு விளாட முடியும், ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு அந்த இடத்துல 100 ரூபா இருக்கும். அந்த 100 ரூபா இடத்துல நீங்கள் வந்து 100 ரூபா உங்கள் பேங்க்ல இருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா மொத்தம் 200 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பெட்டிங் கட்டலாம். இதில் வந்து எப்படி பேமெண்ட் வெளியே எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மை ப்ரொஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மை ப்ரொஃபைலை கொடுத்துங்க. மை ப்ரொஃபைலில் போனதுக்கப்புறம் உங்களுடைய நேமு அட்ரஸ் இது எல்லாமே இதில் வந்து கொடுத்துக்குங்க. உங்களோட பேன் கார்டு நம்பர் தான் அதையும் கொடுத்துக்குங்க, ஓகேங்களா? பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அந்த பேங்க் டீட்டெயில்ஸில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அப்படின்னு பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுடைய நேம் கொடுத்துங்க. கீழே வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துங்க. அது கீழே வந்து IFS கோட் கொடுத்துக்குங்க. அது கீழே பேங்க் அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கணும் நீங்கள் IFS கோட் கொடுத்த உடனே. இதுலேயே நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு எனக்கு வேணாம், டேரெக்டாக என்னோட பேடிஎம்க்கு வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் கொடுத்துங்க. இந்த அக்கௌண்ட் நம்பர்னு பார்த்தீங்களா, அந்த அக்கௌண்ட் நம்பரில் வந்து +91 அப்படின்னு போட்டு உங்களுடைய பேடிஎம் ஃபோன் நம்பரை போட்டுக்குங்க. இது வந்து அப்படியே நம்ம சேம் உங்களுடைய பேடிஎம்க்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும், ஓகேங்களா? IFS கோடு வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்க்குன்னு சொல்லி தனியாக இருக்குது. அதை வந்து நான் சைடில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து அந்த இடத்துல கொடுத்துக்குங்க. சேம் நீங்கள் எந்த ஏரியா வந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் பேடிஎம்க்கு வந்து ஒரே ஒரு IFS கோடு தான், ஓகேங்களா? அந்த IFS கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பேடிஎம்க்கு இதில் வந்து இப்போ எக்ஸாமுக்கு என்னோட நம்பர் போடுறேன் பாருங்க. சேம் இது கொடுத்துட்டு இப்போ என்னோட நேம் நான் வந்து மேலே கொடுக்குறேன். மேலே இதை நான் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்தனா என்னோட பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு வந்து இதில் இருக்க மணி வந்து அப்படியே போயிடும். சேம் ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் கொடுக்க வந்து விரும்ப மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்காக இருக்குது. இது நீங்கள் இதை கொடுத்துட்டு எல்லாமே சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த பேமெண்ட் நீங்கள் வின் பண்ண நெக்ஸ்ட் வித்தின் 12 hours பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து அந்த பேலன்ஸ் வந்து ஏறிடும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த கேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஓகேங்களா? சில பேருக்கு பிடிக்காம இருந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங் கேம். ஸோ உங்களுக்கு கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சவங்க மட்டும் இந்த கேமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் விளையாண்டிங்கன்னா வின் பண்ணுறது வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா ட்ரீம் 11 மற்ற அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் விளையாடுறாங்க. அதில் நம்ம ஒரு ஆள் உள்ள ஜாயின் பண்ணி வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சவங்க இந்த கேமில் விளையாண்டா கொஞ்சம் உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.